ராணி, அக்கா, போதுமாக்கா? கடைசியில என் வாயாலேயே தாடிகாரனாண்ட அப்படி சொல்ல வச்சிட்டல. நீ நேர்ல வந்து உன் கையால தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் தாடிகாரன் என் கழுத்துல தாலி கட்டுவானா. இதெல்லாம் கேக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கவா போகுது? ஏன் ராணி, அப்ப நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? ஐயோ அக்கா, நம்பிக்கை எல்லாம் இருக்குதுக்கா. இந்த உலகத்துல உன்னைய விட்டா நான் வேற யார நம்ப போறேன்? சில நேரத்துல நான் என்ன கூட நம்பாம உன்னை மட்டும்தான் நம்புவேன். ஆனாலும் இத பாரு ராணி, இதுக்கப்புறம் என்னோட வேம்பு சார் இல்ல உன்னோட தாடிக்காரன் கூட எப்படி சந்தோஷமா இருக்க போறேங்கிறத நினைச்சு வாழு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு சத்திய வாக்கு. வேம்பு சார் முழு மனசோட உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அந்த தாலிய நானே என் கையால் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுவேன். அதுவும் அடுத்த முகூர்த்தத்திலேயே. அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்ன எல்லாமே நடக்கும். உங்க 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாத. அதுக்குள்ள நான் வந்த வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுறேன். தமன்னா முடியல, சீக்கிரம் மாத்திரை எடுத்து கொடு. என்னால முடியல. எடுக்கிறத இருங்க. ஐயோ வலிக்குதே. ஐயோ என்ன தமன்னா, வயிறு பயங்கரமா வலிக்குது. ஐயோ அப்பா, ஐயோ வயிறு பயங்கரமா வலிக்குது அத்தை. எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு பக்கம் தலை வலிக்குது, ஐயோ இன்னொரு பக்கம் வயிறு வலிக்குது. ஐயோ அம்மா. அத்தை நீங்க இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். இங்க வா, இங்க வா. எங்க ஓடுற? இங்க வா. என்ன அத்தை? ஐயோ ஐயோ அத்தை, அத்தை போயிட்டு அத்தை, இருங்க அத்தை, நான் போறேன் அத்தை. அத்தை சீக்கிரமா வாங்க அத்தை. ஐயோ வந்துரும் போல இருக்கே. அப்பா, ஐயோ முடியலையே, முடியலையே. மாமா கதவு தர மாமா. மாமா முடியல மாமா, கதவு தர மாமா. மாமா ஐயோ வெளியில வாயா. ஏன்டா இங்க வந்த? வாயா வெளியில. இருடா. போயா. மாமா மாமா சாரி மாமா, வயித்து வலிக்குது மாமா. என் ரூம்ல தண்ணி வரல. போ போ. ஐயோ அம்மா. போறேன் இங்கே. அம்மா அம்மா. ஐயோ வயிறு வலிக்குது. டேய் வாடா, சீக்கிரம் வாடா. டேய் ஐயோ வலி தாங்க முடியலையே. வாடா டேய், சீக்கிரம் வந்து தொலைடா. நவுறா, வழி விடுறா, அவசரம் புரியாம. முடியல மாமா. அப்பா அம்மா ஷபா. ஐயோ ஐயோ எதுக்கடி இவ்வளவு அவசரம்? ஐயோ மறுபடியும் வயித்து கலக்குது. ஏய் தமன்னா, சீக்கிரம் வாடி, மறுபடியும் வயித்து கலக்குது. ஐயோ முடியலடி, சீக்கிரம் வந்து தொலை. வா மாமா, போ அந்த பக்கம். ஐயோ ஆமா அம்மா. இருடா, வயித்து போட்டு அமுக்காதடா, வெளியே வந்து. ஆமா நமக்கு மட்டும் ஏம்மா இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ முடியலையே. என்ன பண்ணாலும் இந்த தலைவலி மட்டும் போகவே மாட்டேங்குது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு தலையை அப்படியே வெட்டி வீசிடலாம்னு தோணுது. உன்னை வெட்டி போடுவேன். முதல்ல உன்னை போட்டு தள்ளணும், அப்பதான் ஜென்மத்துக்கும் தலைவலியில இருந்து விடுதலை கிடைக்கும். பண்ணுங்கம்மா. இத்தனை தடவை போய் உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கேக்கா, பாராட்டணும்க்கா. அப்பா
டேய் மனோ, ஆ, அப்பா எனக்கு இது வரைக்கும் 80 தடவை போயிருக்கும்டா. உனக்கு எத்தனை தடவைடா போயிருக்கு? யோ மானம் கெட்ட மாமா, இதெல்லாம் யாராவது கணக்குல வச்சுப்பாங்களாயா? யோ வாய முடியா? டேய் லூசு, நான் பாத்ரூம்க்கு ஒவ்வொரு தடவை போகும்போதும் பென்சில் எடுத்து ஒவ்வொரு கோடு போட்டு வச்சிருக்கேன்டா, பாருடா. அக்கா, எனக்கு எத்தனை பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்துனாலும் நான் ரெக்கவர் ஆவனானே தெரியலக்கா. அப்படி இருக்குக்கா என்னோட உடம்பு. எல்லாம் அந்த திருஷ்டி பூஷணிக்காய் சுத்தி போட்டதுனால வந்தது. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ அத்தை, அவளை ஏதாவது பண்ண போய் இன்னும் தலைவலி அதிகமாயிட போகுது. ஐயோ அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா, அந்த தாமரை எதுவும் சொல்லிடாதம்மா. ஐயோ, திரும்பவும் வயித்த கலக்குதே. யோ, இங்கே போயிட போறியா? பாத்ரூம் போயா? பாத்ரூம் போயா? இந்த பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ முடியலடா சாமி.